மாவட்டம் பழனி சத்யா நகரில் உள்ள அண்ணா சாலையில் வசித்து வரும் தேவா தனது மனைவியிடம் சண்டையிட்டு பழனி பேருந்து நிலையத்தில் சுற்றித் திரிவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தாராபுரத்தைச் சேர்ந்த ராஜேஸ்வரி என்பவர் மகனை கரூருக்கு அனுப்பி வைப்பதற்காக வந்தபோது அவரை பின்தொடர்ந்து வந்த தேவா அவரது பர்ஸை பிடுங்கிக் கொண்டு ஓடியுள்ளார். அப்போது ராஜேஸ்வரி கூச்சலிட்டதை அடுத்து அங்கிருந்த பொதுமக்கள் தேவாவை விரட்டி பிடித்து தர்மாடி கொடுத்து பழனி நகர காவல்துறையிடம் ஒப்படைத்தனர். பின்னர் அவரிடம் மேற்கொண்ட விசாரணையில் மனைவியிடம் சண்டையிட்டதால் சாப்பாட்டிற்கு பணம் இல்லாததால் பசிக்காக பர்ஸை பிடுங்கியதாகவும் தெரிவித்தார். ஹரியானாவில் தேசிய அளவிலான சிலம்பு மற்றும் யோகா போட்டிகள் நடைபெற்றன. இதில் கேரளா, தமிழ்நாடு, தெலுங்கானா, ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர். இதில் தமிழகம் சார்பாக கோவை, சூலூர் பகுதியைச் சேர்ந்த ரவுத்ரா சிலம்பம் அகாடமியைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் சிலம்பம் மற்றும் யோகா போட்டிகளில் கலந்து கொண்டு விளையாடினர். இதில் தொடுமுறை, ஒற்றை மற்றும் இரட்டை கம்பு, வாள்வீச்சு என அனைத்து பிரிவுகளிலும் கோவையிலிருந்து சென்ற 27 மாணவ மாணவிகளும் வெற்றி பெற்று சாதனை புரிந்துள்ளனர். 21 தங்கம், 4 வெள்ளி, 3 வெண்கலம் என மொத்தம் 27 பதக்கங்களுடன் கோவை திரும்பிய மாணவ மாணவிகளுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. என் பேர் வினோத்குமார். ரவுத்ரா அகாடமியோட தலைமை ஆசிரியராக இருக்கேன். கடந்த 5 வருஷ காலமாக ரவுத்ரா அகாடமி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ எங்கன்னா பார்த்தீங்கன்னா ஹரியானா ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா யூத் கேம் ஆஃப் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அகாடமி சார்பாக நடந்தது ஜனவரி 31, பிப்ரவரி 1, 2 ஆகிய 3 தினங்கள் நடந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா எம்கேஎன்சி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல ஹரியானாவில் இடத்துல பார்த்தீங்கன்னா தேசிய அளவிலான போட்டி, அதாவது யாராவது பங்கேற்றாங்கன்னு வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா இந்த ஸ்டேட்லேருந்துலாம் வந்திருந்தாங்க. சிலம்பம் காம்படிஷன் நாங்கள் எதுக்காக போயிருந்தோம்னா சிலம்பம், யோகா இதெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறக்காண்டி போயிருந்தோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 250க்கும் மேற்பட்ட தமிழக மாணவர்கள் பங்கேற்றிருந்தாங்க. அதில் பாவையை சேர்ந்த 20 பாவையை சேர்ந்த 38 பேர் நாங்கள் போயிருந்தோம். அதில் 21 கோல்டு மெடலும் 3 சில்வரும் 4 வெண்கலமும் வென்றிருக்கோம். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த கவுண்டம்பாளையம் அருகே உள்ள முனியப்பன் கோவில் பகுதியில் அபுபக்கர் என்பவர் பேக்கரி கடை நடத்தி வருகிறார். வழக்கம் போல் காலை கடையை திறக்க சென்ற அபுபக்கர் கடையின் பூட்டு உடைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். பின்னர் கடையில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு மேற்கொண்டதில் மர்ம நபர் ஒருவர் முனியப்பன் கோவிலிலிருந்து வேலை எடுத்துக்கொண்டு பேக்கரியின் கடையின் பூட்டை உடைத்து கல்லாவிலிருந்து 22,500 பணத்தை திருடி சென்றது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து சிசிடிவி காட்சிகளுடன் ராசிபுரம் காவல் நிலையத்தில் அபுபக்கர் அளித்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்நிலையில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த ராசிபுரம் போலீசார் சந்தேகத்திற்கிடமாக சுற்றித் திரிந்த நபரை பிடித்து விசாரணை மேற்கொண்டதில் தொப்பப்பட்டி பகுதியைச் சேர்ந்த மோகன்குமார் என்பதும் பேக்கரி கடையில் திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டதும் தெரியவந்தது. இதையடுத்து அவரை கைது செய்து நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைத்து சிறையில் அடைத்தனர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் வட்டம் குளத்தூள்வாய்ப்பட்டி இலங்கை தமிழர் நலன் மறுவாழ்வு முகாமில் 2.3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 40 குடியிருப்புகள் கட்டப்பட்டுள்ளன. இதன் திறப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கலந்து கொண்டு புதிய குடியிருப்புகளை திறந்து வைத்தார். இதில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன், சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் செஞ்சி KS மஸ்தான், மாவட்ட ஆட்சியர் லட்சுமிபதி, விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன், தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஜெகன் உள்பட பலர் கலந்து கொண்டனர். இது எல்லாருக்குமே ஒரு மிக மகிழ்ச்சியான ஒரு நாள். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய இலங்கையிலிருந்து இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு அவர்கள் இருக்கக்கூடிய அந்த வாழ்விடங்களிலே அனுபவிக்கக்கூடிய அந்த இக்கட்டுகளை பல ஆண்டுகளுக்காக அவர்கள் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த வேளையிலே அந்த குடும்பங்கள் பெருகக்கூடிய சூழலிலே வசிப்பிடங்களிலே அவர்கள் போதாத ஒரு வசிப்பிடங்களிலே இடம் போதாமல் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலையை புரிந்து கொண்டு உங்களுக்காக தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய முகாம்களிலே இருக்கக்கூடிய வீடுகளை மறுபடியும் கட்டி கொடுத்து பல்வேறு பகுதிகளிலே இன்று இந்த முகாம்களிலே
மிக அழகான வீடுகள், ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு வீடு என்ற முறையிலே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இதை நமக்காக செய்து தந்திருக்கிறார்கள். குறைந்தபட்ச ஊதியம் வழங்க வேண்டும், தொழிலாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உள்பட பல்வேறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக ஜனநாயக அங்காடிகள், சுமை தூக்குவோர் மற்றும் பொது தொழிலாளர்கள் சங்க நிர்வாகிகள் நெல்லை மாவட்டம் வண்ணாரப்பேட்டை மேம்பாலம் அருகில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து அனைவரும் பேரணியாக சென்று மேம்பாலத்தின் கீழ்ப்பகுதியில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு போக்குவரத்து நெருக்கடி ஏற்பட்டது. இதையடுத்து அங்கிருந்து போலீசார் சாலை மறியலில் ஈடுபட்ட 81 பேரை கைது செய்து வண்டியில் அழைத்துச் சென்றனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராமப் பகுதிகளில் கடந்த சில மாதங்களாக தொடர் குற்ற செயல்கள் அதிகரித்து வருகிறது. இதனால் மேற்கு எஸ்பி வம்சித ரெட்டி தலைமையில் சிறப்பு அதிரடிப்படை போலீசார், குற்றப்பிரிவு போலீசார் உள்ளிட்டோர் வில்லியனூர் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட கோபாலன் கடை, அம்மா நகர், நடராஜன் நகர், ஜிஎன் பாளையம், அரசூர், புதுநகர், உத்தரவாகினி பேட், ஒத்தவாடை உள்ளிட்ட பகுதிகளில் இருக்கும் முக்கிய ரவுடிகளின் வீடுகளில் திடீர் சோதனை நடத்தினர். அப்போது சந்தேகம் படும்படி வீட்டில் பதுகியிருந்த 2 ரவுடிகளை காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் ரவுடிகள் யாரேனும் ஊருக்குள் வந்தால் தகவல் தெரிவிக்கும்படி அப்பகுதி மக்களுக்கு காவல்துறை சார்பில் அறிவுறுத்தப்பட்டது. டெல்லியில் நடைபெற்ற யூத் கேம்ப்ஸ் நேஷனல் சாம்பியன்ஷிப் போட்டிகளில் தமிழ்நாடு, ஹரியானா, டெல்லி, கர்நாடகா, ஆந்திரா, குஜராத், பஞ்சாப், கேரளா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த 1000 கணக்கான வீரர்கள் பங்கேற்றனர். இதில் தமிழ்நாடு சார்பில் பங்கேற்ற பெருங்களத்தூரைச் சேர்ந்த 50 சிலம்ப வீரர்கள் 21 தங்கம், 3 வெள்ளி, 4 வெண்கல பதக்கங்களை தட்டி சென்றனர். இதனையடுத்து பதக்கம் வென்று பெருங்களத்தூர் ரயில் நிலையம் வந்தவர்களுக்கு உறவினர்கள், பொதுமக்கள் மாலை அணிவித்தும் பூத்தூவியும் சால்வை அணிவித்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். வணக்கம், என் பேர் ஸ்ருதி லேகா சிஜே. நான் ப்ரைஸ் வாங்கிறதுக்கு காரணமே காளிங்கன் மாஸ்டரும் சந்தியா மேம் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அவங்களுக்கு நான் தேங்க்யூ சொல்கிறேன். தேங்க்யூ மாஸ்டர். என்ன விளையாடுங்க, எப்படி விளையாடுங்க? எல்லாமே சூப்பராக பண்ணேன், எது கஷ்டமும் இல்லை, எல்லாமே ஈஸியாக சொல்லி கொடுத்தாரு, ஈஸியாகவே பண்ணிட்டு இருந்தேன். என்ன நீங்கள் என்ன ஜெயிச்சிங்க? ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினேன். ஃபஸ்ட் ப்ரைஸ் கோல்டு மெடலா? ஆமாம், எதில்? டெல்லியில் போய் சிலம்பமில் வாங்கினது. இது கடந்த ஆண்டு ஒரு 4 வருஷமாக நம்ம பெருங்கல்தூர்லேருந்து பசங்க பின்னில் ஸ்போர்ட்ஸ் அகாடமியிலேருந்து யூத் கேம் ஆஃப் ஃபெடரேஷன் நடத்த வருஷம் நேஷனல்ஸ் நடத்துவாங்க. இங்கேருந்து டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட் பசங்க வின் பண்ணி கிட்டத்தட்ட இங்கேருந்து 39 பிள்ளைகள் போயிருக்கோம். இதில் கிட்டத்தட்ட பெருங்கல்தூர் பசங்க மட்டும் 21 கோல்டு அச்சீவ் பண்ணியிருக்காங்க. 3 சில்வர் 4 பிரான்ஸ் வாங்கியிருக்காங்க. இது ஒவ்வொரு வருஷமும் பசங்க பேரண்ட்ஸ் ஊக்குவிக்கிறது மூலமா இந்த அளவுக்கு ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் காட்டி பண்ணுறாங்க. கண்டிப்பாக இன்னும் இருக்கிற இதை பார்க்குற எல்லா பேரண்ட்டுமே பசங்களை ஃபோன்லேயோ மற்ற இதுலேயோ இது பண்ணாமல் ஒரு ஸ்போர்ட்ஸில் போட்டு இது பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவங்களோட ஃப்யூச்சருக்கு நம்ம இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எந்த அளவுக்கு நம்ம ஸ்டடீஸ் பார்க்குறோமோ அந்தளவுக்கு ஸ்போர்ட்ஸ் ரொம்ப முக்கியம் பசங்களுக்கு. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே அடிக்ஷன் ஃபோன் அப்படின்னு பார்த்திங்கன்னா வெளியே ரொம்ப பசங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் அதிகமாக இருக்கும். ஆனால் ஸ்போர்ட்ஸ்னு போடும்போது ஃபுல்லாக மோட்டிவேஷன் எல்லாமே அவங்களுக்கு ஒரு வின் பண்ணணும், அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு இது பண்ணும்போது ஸ்டடீஸ்லேயும் அவங்க அதிக ஃபோக்கஸில் இருப்பாங்க. இப்போ கிட்டத்தட்ட பசங்க இப்போ போயிட்டு வந்திருக்காங்க, எல்லாருமே புதுசு தான். ஆனால் இப்போ இங்கேருந்து வெளியே போகும்போது நிறைய விஷயம் கற்றுக்குறாங்க. பார்த்து இந்த மாதிரி இங்கேருந்து ஸ்டேட் வெளியே போகும்போது இந்த மாதிரி இருக்குது, இவ்வளோ பிளேயர்ஸ் வராங்க. இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 12-13 ஸ்டேட்டு மேலே வந்தாங்க. இருந்தாலுமே ஓவராலாக 4 வருஷமே தொடர்ந்து இந்த பெருங்கத்தூர் பசங்க ஓவரால் சாம்பியன்ஷிப் நம்ம தான் வாங்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து. இனிமேலும் பசங்க இன்னும் நாங்கள் இப்போ பெஸ்ட்டாக ப்ரைஸ் எடுத்து இன்னும் போனாலுமே இனிமேல் பெருங்கல்தூர்லேருந்து பசங்க எங்கே போனோம்னா கோல்டு கண்டிப்பாக அச்சீவ் பண்ணுவாங்க. அவங்களோட சாம்பியன்ஷிப் எப்பவுமே இதுவாக இருக்கும். அதுக்கு இங்கே இருக்கிற பேரண்ட்ஸ் மற்றும் ஐயா எல்லாருமே நம்மளுக்கு உறுதுணையாக இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட நம்ம 23 வருஷமாக நம்ம இந்த பெருங்கல்தூரில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சென்னையில் ஆல் ஓவர் எல்லா இடத்துலையுமே பண்ணுறோம். இருந்தாலுமே பசங்க இங்கே கொஞ்சம் நம்மளுக்கு ஓவரால் நல்ல சப்போர்ட் பேரண்ட்ஸ் சைட்லேயும் சரி, நம்ம சார் மூலியமாக நல்ல சப்போர்ட் நல்லா கிடைக்கிறதுனால நம்ம இந்த அளவுக்கு போயிட்டு வர முடியுது. சாலை பாதுகாப்பு மாத விழாவையொட்டி சிவகங்கை ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தின் சார்பில் இருசக்கர வாகன பேரணி நடைபெற்றது. இப்பேரணியை மாவட்ட ஆட்சியர் ஆசா அஜித் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்த விழிப்புணர்வு பேரணி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்திலிருந்து துவங்கி நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று சிவகங்கை பேருந்து நிலையத்தை வந்தடைந்தது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் CP சாய் சௌந்தரியன் மற்றும் காவலர்கள் கலந்து கொண்டனர்.
தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் அருகே ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் பெண் சடலமாக ஆற்றில் மிதந்து கொண்டிருப்பதாக ஆற்றில் குளிக்க சென்ற பொதுமக்கள் ஒகேனக்கல் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் அடையாளம் தெரியாத சுமார் 60 வயது மதிக்கத்தக்க இறந்த பெண்ணின் உடலை கைப்பற்றி பென்னாகரம் அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து காவேரி ஆற்றில் இறந்து கிடந்த இந்த பெண் யார் என்ற விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த தோப்புத்துறையில் இயங்கி வரும் அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் 1100 மாணவர்கள் படித்து வருகின்றனர். பல ஆண்டுகளாக கட்டட வசதி இல்லாமல் தகர செட் அமைத்து மாணவர்கள் படித்து வந்த நிலையில் பொதுமக்கள் பள்ளிக்கு கட்டிட வசதி வேண்டி அரசுக்கு கோரிக்கை வைத்தனர். அதன் பேரில் 11 வகுப்பறை கொண்ட புதிய கட்டடம் கட்டுவதற்காக அரசு சமீபத்தில் 4 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியது. இந்நிலையில் புதிய கட்டடம் கட்டுவதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சியர் ஜானி டாம் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து கட்டுமான பணிகளை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் தமிழக மீன் வளர்ச்சி கழக தலைவர் கௌதமன், நகர்மன்ற தலைவர் புகழேந்தி உள்ளிட்ட பொதுமக்கள், கல்வித்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். திமுக சார்பில் மக்களவைத் தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கையை தயாரிக்க திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி எம்பி தலைமையில் 11 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தூத்துக்குடியில் திமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவின் கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்றது. அப்போது திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி தலைமையிலான குழுவினர் தொழிலதிபர்கள், உப்பள அதிபர்கள், தொழிலாளர்கள், மீனவர்கள் என அனைத்து தரப்பு மக்களையும் நேரில் சந்தித்து தேர்தல் அறிக்கையில் சேர்க்கப்பட வேண்டிய அம்சங்களை கோரிக்கை மனுவாக பெற்றனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த கனிமொழி தேர்தல் அறிக்கை தொடர்பாக ஒவ்வொரு மாவட்டமாக சென்று மக்களிடம் கருத்து கேட்க உள்ளதாகவும் பல்வேறு தரப்பினரிடமும் கருத்து கேட்டு விரைவில் முதலமைச்சரிடம் அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். மேலும் மீண்டும் நான் தூத்துக்குடியில் போட்டியிடுவதா என்பது குறித்து முதலமைச்சர் தான் முடிவு செய்வார் என்றும் கனிமொழி கூறினார். வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலையொட்டி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே தயாரிக்கக்கூடிய தேர்தல் அறிக்கை, அந்த தேர்தல் அறிக்கையை தயாரிக்க ஒரு குழுவை அவர்கள் நியமித்திருக்கிறார்கள். அந்த குழு பல மாவட்டங்களுக்கு சென்று நேரடியாக அங்கே இருக்கக்கூடிய வெவ்வேறு துறைகளிலே பணியாற்றக்கூடிய மக்கள், அவர்களை சந்தித்து அவர்களுடைய கோரிக்கைகளை, அவர்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள் என்பதை நேரடியாக மக்களிடமிருந்து கேட்டு அறிந்து அந்த தேர்தல் அறிக்கையை உருவாக்க வேண்டும் என்று எங்களுக்கெல்லாம் கட்டளையிட்டிருக்கிறார்கள். அதன்படி இன்று தூத்துக்குடியிலே இந்த தேர்தல் அறிக்கை குழு முதலாக தன்னுடைய பணிகளை தொடங்குகிறது. இந்த தூத்துக்குடி மாவட்டத்திலே நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த கூட்டத்திலே தூத்துக்குடி மாவட்டத்தை சார்ந்த பல்வேறு துறையினர், விவசாயிகள், தொழில் செய்யக்கூடியவர்கள் என்று பல்வேறு துறைகளை சார்ந்தவர்கள் இதில் பங்கேற்றுக் கொண்டு தங்களுடைய கோரிக்கைகளை, கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார். அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. முதலமைச்சர் மட்டும்தான், கழகத்தின் தலைவர் மட்டும்தான் இதை அறிவிக்க முடியும். அதனால யார் எந்த தொகுதியில நிற்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் அவர்கள் அறிவிப்பார். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி வட்டம் ஆவினங்குடி ஊராட்சிக்குட்பட்ட தி நெய்வாசல் கிராமத்தில் அரசு குட்டை புறம்போக்கு நிலம் இருந்தது. அந்த இடத்தினை அப்பகுதி மக்கள் பயன்படுத்தி வந்த நிலையில் தற்பொழுது அதே கிராமத்தைச் சேர்ந்த வெங்கடாச்சலம் மகன் வினோத்குமார் என்பவர் குட்டை புறம்போக்கு இடத்தினை ஆக்கிரமிப்பு செய்து மாட்டுக் கொட்டகை அமைத்து தனது பெயருக்கு பட்டா மாற்றமும் செய்துள்ளார். இந்நிலையில் கிராமத்திற்கு தேவையான நியாய விலை கடை கட்டுவதற்கு அரசு அதிகாரிகள் நில அளவீடு செய்ய சென்றபோது ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளது தெரியவந்தது. இதுகுறித்து தகவல் அறிந்து விருத்தாச்சலம் கோட்டாட்சியர் அலுவலகத்திற்கு சென்ற நெய்வாசல் கிராம மக்கள் கோட்டாட்சியர் நேர்முக உதவியாளர் செந்தில்குமாரிடம் தனிநபர் ஆக்கிரமிப்பு செய்துள்ள இடத்தின் பட்டாவை ரத்து செய்து ரேஷன் கடை கட்டித்தர நடவடிக்கை எடுக்குமாறு புகார் மனு அளித்தனர். நெய்வாசல் கிராமம், கடலூர் மாவட்டம், திட்டக்குடி வட்டம், ஆவணி பஞ்சாயத்துக்கு உட்பட்ட கிராமத்துக்கு சொந்தமான பழசு 10/5 பட்டா எண், புதுசு 106/6 என்கிற நம்பரில் பட்டா ஒரு தனிநபர் கேட்டிருந்தார். அந்த பட்டா வழங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கிராம வட்டாட்சியர் அலுவலகத்துக்கும் கிராம நிர்வாக அலுவலருக்கும் ஏற்கனவே மனு கொடுத்துருந்தோம். சிஎம் செயலுக்கு மனு கொடுத்துருந்தோம். இப்போ தற்சமயத்தில் வந்திருக்கக்கூடிய தாசில்தார் அந்த இடத்துக்கு நியாய விலை கடை கட்டணும்னு சொல்லிட்டு ஊர் பொதுமக்கள் எல்லாம் ஒரு கோரிக்கை வச்சுருந்தோம். அதை இப்போ தற்போதைய இப்போ சிஎம்
இப்போ தற்போது அமைச்சர் இருக்கக்கூடிய அண்ணன் சி.வி. கணேசன் அவர்கள்ட்டையும் அந்த இடத்த வந்து காட்டியிருந்தோம். தொழிலாளர் நலன் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் வந்து நேரில் வந்து பார்வையிட்டார். பார்வையிட்டு இந்த கடை கட்டுவதற்கு இந்த இடத்த ஒதுக்கித்தாருன்னு சொல்லி அவர் வாக்குறுதி கொடுத்திருந்தார். அதை மீறியும் இப்போ இருக்கக்கூடிய தாசில்தார் பிஓஓ இருக்கக்கூடிய தலைவர் எல்லாம் சேர்ந்து பட்டா பண்ணி கொடுத்துட்டாங்க. மக்கள் பயன்பாட்டுக்கு அந்த இடம் வரணும். அந்த இடம் வந்து அதிகமான இடம் காலனிக்கும் பிசி தெருவுக்கும் பொதுவான இடம், யாருக்கும் வந்து எந்த பாதிப்பும் வராமல் சென்றா இருக்கட்டும். தூத்துக்குடி மாவட்டம் சாயர்புரம் அருகே உள்ள செபத்தையாபுரம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மகளிர் மகப்பேறு மருத்துவ அறை கட்டிடம் கட்ட வேண்டும் என பல்வேறு தரப்பு மக்களும் கோரிக்கை விடுத்து வந்தனர். பொதுமக்கள் கோரிக்கையை ஏற்று சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாடு நிதியிலிருந்து 11 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் இன்று புதிய கட்டிடம் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் ஸ்ரீ வைகுண்டம் சட்டமன்ற உறுப்பினர் ஊர்வசி அமிர்தராஜ் கலந்து கொண்டு புதிய மகளிர் மகப்பேறு மருத்துவர் அறையை கட்டிடத்தை திறந்து வைத்தார். இதில் ஏரல் வட்டாட்சியர் கோபால் மற்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த கோபாலபுரம் கிராமத்தில் மாரியம்மன் கோவில், திரௌபதி அம்மன் கோவில் மற்றும் வயல்வெளி பகுதியில் வீரனார் கோவில் உள்ளிட்ட 3 கோவில்கள் உள்ளது. இரவு இந்த கோவில்களின் பூட்டை உடைத்து உள்ளே சென்ற மர்ம நபர்கள் கோவில்களில் இருந்த உண்டியல் பணம், திரௌபதி அம்மன் ஆலயத்தில் அம்மன் கழுத்தில் இருந்த 12 பவுன் மதிப்புள்ள நகை மற்றும் பணத்தை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இந்நிலையில் காலை கோவிலுக்கு சென்ற பொதுமக்கள் கோவில்களின் பூட்டு உடைக்கப்பட்டு திருடு போய் உள்ளதைக் கண்டு அதிர்ச்சியடைந்து இதுகுறித்து கம்மாபுரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் தடயங்களை சேகரித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் குன்னூருக்கு ஆந்திர மாநிலம் நெல்லூரைச் சேர்ந்த சித்தார்த் சுற்றுலா வந்துள்ளார். இவர் குன்னூரில் உள்ள தனியார் தங்கும் விடுதியில் அறை எடுத்து தங்கியதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து காலை டால்பினோஸ் காட்சி முனைக்கு சென்ற சித்தார்த் மலையின் உச்சியிலிருந்து சுமார் 1000 அடி பள்ளத்தில் குதித்து தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இதனை கண்டு அப்பகுதி மக்கள் அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த மேல் குன்னூர் காவல்துறையினர் மற்றும் தீயணைப்புத் துறையினர் குன்னூர் வனசரகர் ரவீந்திரநாத் தலைமையில் ட்ரோன் கேமரா மூலம் தேடுதல் பணி மேற்கொண்டு வந்தனர். இந்நிலையில் 4 மணி நேர தேடுதலுக்கு பிறகு அவரது சடலம் கண்டெடுக்கப்பட்டு பிரேத பரிசோதனைக்காக குன்னூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. பின்னர் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த மேல் குன்னூர் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராமநாதபுரம் உள்வட்ட வருவாய் ஆய்வாளராக செந்தில் விநாயகம் பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் தமிழக அரசு வழங்கிய இலவச வேட்டி சேலையை நியாய விலை கடைக்கு வழங்குவதில் தாமதம் ஏற்பட்டதால் வருவாய் ஆய்வாளரை மாவட்ட ஆட்சியர் விஷ்ணுச்சந்திரன் தற்காலிக பணி நீக்கம் செய்தார். இதனை கண்டித்து முதுகுளத்தூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் வருவாய்த்துறை சங்கத்தின் வட்டக்கிளை தலைவர் சிங்கமுத்து தலைமையில் வருவாய்த்துறையினர் 20க்கும் மேற்பட்டோர் வருகை பதிவேட்டில் கையொப்பமிட்டு பணியை புறக்கணித்து உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது தற்காலிகமாக பணிநீக்கம் செய்யப்பட்ட வருவாய் ஆய்வாளரை பணியில் சேர்க்க கோரி அவர்கள் கோஷங்களை எழுப்பினர். ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி ஊராட்சி ஒன்றியம் அரிகளாபாடி ஊராட்சியில் ஊரக வளர்ச்சி, உள்ளாட்சித்துறை மற்றும் அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் 2021-2023 திட்டத்தின் கீழ் 27.15 லட்சம் மதிப்பீட்டில் ஊராட்சி மன்ற கட்டிடம் கட்டப்பட்டது. அதன் திறப்பு விழா ஊராட்சி மன்ற தலைவர் வள்ளிக்கண்ணன் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினர் ரவி கலந்து கொண்டு கட்டிடத்தை திறந்து வைத்து கிராம மக்களுக்கு இனிப்பு வழங்கினார். சிவகங்கை மாவட்டம் கீழப்பூங்குடி கிராமத்தைச் சேர்ந்தவர் அருள்ராஜ். இவர் தனது வீட்டில் மர்மமான முறையில் தூக்கில் தொங்கியபடி உயிரிழந்த நிலையில் கிடந்துள்ளார். பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த மதகுப்பட்டி காவல்துறையினர் உயிரிழந்த இளைஞரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்நிலையில் இறந்த இளைஞரின் உடலில் பல்வேறு இடங்களில் காயம் இருப்பதாகவும் இது தற்கொலை அல்ல கொலை என்று வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என கூறி உடலை வாங்க மறுத்து கீழப்பூங்குடி பகுதியைச் சேர்ந்த சுமார் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகம் முன்பு சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே வைகை அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் மீன்வளத்துறை சார்பில் மீன்கள் வளர்க்கப்பட்டு அதை விற்பனை செய்யப்படுவதற்காக தனியாரிடம் ஒப்பந்தம் விடப்பட்டது. இதனையடுத்து கோயம்புத்தூரைச் சேர்ந்த ஜஹாங்கீர் மீன்பிடிப்பதற்கான ஒப்பந்தத்தை எடுத்து ஆட்களை வைத்து மீன்கள் பிடித்து விற்பனை செய்து வந்தார். இந்நிலையில் நீர்பிடிப்பு பகுதிகளில் அளவுக்கு அதிகமான மீன் குஞ்சுகளை விட்டு அதன் எடையை அதிகரிக்க கோழி கழிவுகள், மீன் கழிவுகளை ஆற்றில் கொட்டுவதால் நீர் சுகாதாரமற்ற முறையில் துர்நாற்றம் வீசுவதாக அப்பகுதிவாசிகள் குற்றச்சாட்டு
குற்றச்சாட்டாக தெரிவிக்கின்றன. எனவே மீன்வளத்துறை விதிகளுக்கு எதிராக செயல்படும் ஒப்பந்ததாரரின் ஒப்பந்தத்தை ரத்து செய்து வைக்க வைகை அணை நீர்பிடிப்பு பகுதிகளில் மீன்வளத்துறை மற்றும் நீர்வளத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்ய வேண்டும் என தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை வைத்தனர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே உள்ள கலைஞானபுரம் கிராமத்தில் உள்ள மக்கள் உட்பல தொழில் மற்றும் விவசாயத்தை நம்பியே வாழ்ந்து வருகின்றனர். இந்நிலையில் கலைஞானபுரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் சிப்காட் நிறுவனம் சார்பில் சுமார் 2000 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட்டுள்ளது. இதில் முதற்கட்டமாக சுமார் 30 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட்டு அந்த பகுதியில் தனியார் தொலைத்தொடர்பு நிறுவனம் சார்பில் கதிர்வீச்சு அதிகம் வெளிப்படக்கூடிய டவர்கள் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இதனை தடுத்து நிறுத்த கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகை மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். இதனால் ஆட்சியர் அலுவலகத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. கலைஞானங்கிற சின்ன கிராமத்துல இருந்து வந்திருக்கோம் சார். ஒரு 300 மக்கள் அங்க இருந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். எங்க தொழில உப்பளம் விவசாயம் தான். இவங்க இப்ப ஒரு 3 மாசமா எங்களை அங்க வேலையும் பார்க்க விட மாட்டாங்க, எல்லா இடத்தையும் பிடிங்கிட்டாங்க. நாங்க அந்த உப்பளத்தை நம்பிதான் பிள்ளைகளை படிக்க வச்சுக்கிட்டு நாங்க எல்லாருமே படிக்காத ஆட்கள் தான். இப்போ உள்ள தலைமுறையை தான் படிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த இடத்துல வேலை பார்த்து தான் நாங்க பிள்ளைகளை படிக்க வச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா நாங்க 3 மட்டும் இதை கலெக்டர் ஆஃபீஸ்ல கொண்டு மனு கொடுத்துட்டோம். அவங்க எடுக்கும் ஸ்டெப் எடுக்கணும்ட்டு. ஆனா கவர்மெண்ட் சிப்கார்டுங்கிறதுனால எங்களை உள்ளே விட மாட்டுக்காங்க. இப்ப நாங்க 30 குடும்பம் வெளியேறியாச்சு. அந்த வேலை இல்லைன்னா நாங்க எங்க போக முடியும்? அந்த தொழில் புறம்போக்கு அது கவர்மெண்ட் இடம்னு சொல்றாங்க. அதை நாங்க தப்புன்னு சொல்ல, நாங்க அந்த இடத்த இது பண்ணணும்னு சொல்லல. அதே புறம்போக்கு காடு எவ்வளவு கடை கிடக்கு, அங்க போய் பார்க்கலாம்ல. நாங்க இடத்துல வேலை பார்த்து கஞ்சி குடிக்கிறதான் பார்க்கணும்னு போடுங்கன்னா அப்ப எதனால அப்படி செய்யறாங்க? அந்த ஊர் மக்களை விரட்டணுங்கிற ஒரு ஏற்பாட்டுல பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா இப்ப நாங்க வேணா ஊரை விட்டு வெளியேறியிருந்தோம் சார். எங்களுக்கு தொழில் கிடையாது, வேற தொழில் எங்களுக்கு தெரியவும் தெரியாது. ஆடு மாடு போறதுக்கு கூட வழி கிடையாது. பொம்பையில அந்த இடத்த விட்டு அதுக்கு தாண்டி ஆட்கள் வேலைக்கு போய்கிட்டு இருக்காங்க. அதை தாண்டி எங்களால போக முடியல. அவ்வளவு பேர் ஹிந்திக்காரங்களை கொண்டு விட்டுருக்காங்க. எங்க ஒரு ஆட்கள் இருந்தா நாங்க துணிஞ்சு வேலைக்கு போயிடலாம். அச்சுறுத்தல் ஜட்டியோட நின்று அன்னைக்கு குளிச்சுக்கிட்டு இருக்காங்க சார். எங்களுக்கு அதை தாண்டி போகும்போது நாங்க கண்ணை மூடிட்டு தான் போக அந்த மாதிரி இருக்குது. நீங்க ஒரு நாள் சொல்லாம கொள்ளாம 2 பேரும் அங்க பாருங்க சார். ஆம்பளால எப்படி நின்று இது பண்றாங்க, நாங்க பொம்பளையால அதை எப்படி வேலை பார்க்க போக முடியும்னு. திருச்சி மாவட்டம் நம்பர் 1 டோல்கேட் அருகே கொள்ளிடம் ஆற்றில் எரிந்த நிலையில் அடையாளம் தெரியாத சடலம் கிடப்பதாக கொள்ளிடம் போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இந்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் சடலத்தை பார்வையிட்டு விசாரணை நடத்தினர். இதில் சடலமாக கிடப்பது 35 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண் என்பதும் அவரை மர்ம நபர்கள் யாரோ எரித்துவிட்டு சென்றதும் தெரியவந்துள்ளது. பின்னர் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் தடயங்களை சேகரித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.